லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்கள். நாம் இணைந்து பயணிப்போம். வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம கூட அரசியல் ரீதியான உரையாடலுக்கு வந்திருப்பவர் எழுத்தாளர் சாலின் மரியா லாரன்ஸ். நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, கரூர் சம்பவம் கொடூரமான ஒரு மரணத்தில் ஏகப்பட்ட மரணங்கள் ஆகிருக்கு. என்ன எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்த? அரசின் தவறுகளா இல்லை விஜய் அவங்களுடைய கட்சிக்காரங்களுடைய தவறுகளா? என்ன உங்களுடைய புரிதல் என்ன? இப்போ நிறைய பேர் இப்போ நான் சொல்கிற ஒரு விஷயத்துக்கு கோவப்படலாம். ஏன்னா இது இறந்தது விஜயனுடைய மக்கள். இப்போ நம்ம எப்படி திரும்ப சொல்றோம், அவரை பார்க்க வந்த அவங்க சைட்ல ஆயிடுச்சு. அவர் யாரை ஓட்டு வங்கியாவோ நம்பி இருக்கிறாரோ இல்லை யாரை தன்னுடைய சகோதரர்களாக நம்பி இருக்கிறாரோ அவர்கள் இறந்துருக்கிறாங்க அப்படிங்கும்போது அது அந்த விஜய்க்கு ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். நான் ஒன்றும் விஜயை தாவேக்க ஸ்டார்டிங்லேருந்தே நான் எதுவுமே சப்போர்ட் பண்ணல. ஐ டோன்ட் சப்போர்ட். இருந்தாலும் விஜய்க்கு இது ரொம்ப அதிர்ச்சிகரமான ஒரு விஷயமா தான் இருந்திருக்கும். அப்படி தான் நான் அது பார்க்குறேன். ஏன்னா இல்லை விஜயால இறந்தாங்க, விஜய் ஆட்கள் இருந்து விட்டார்கள். அப்போ யார் அதுக்கு பொறுப்பேற்கணும் அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேஷன் தானே பொறுப்பேற்கணும். இப்போ நீங்க குப்பைமேலால எவ்வளோ பேர் செத்து போனாங்க. அப்போ இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து எல்லாருமே திமுக காரங்க ஊடகவியலர் என்ன சொன்னாங்க, யோகி ஆதித்யநாத் பதவி விலகணும். ஏன்னா அது அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபெயிலியர். கரெக்ட் தானே? அதே மாதிரி நிறைய இது மாதிரி விஷயம் நடந்தது. எப்போ அவ்வளவு தூரத்துக்கு ஏன் போகணும்? நம்ம ஊர்ல இந்த ஏர் ஷோ நடந்தாங்கல்ல, அப்போ கூட நம்ம என்ன சொன்னோம், இது அரசோட பொறுப்பு. ஏன்னா லா அண்ட் ஆர்டருங்கிறது ஒரு அரசு கிட்ட தான் இருக்கு இல்லையா? போலீஸ் அவங்க கிட்ட இருக்கு, பாதுகாப்பு உளவுத்துறை இருக்கு. இப்போ உளவுத்துறை சொல்லுவாங்கல்ல, சரி அவங்க சொல்றாங்க விஜய் 10,000 பேர் வருவாங்கன்னு கேட்டாங்க, இவ்வளோ பேர் வந்துட்டாங்க, அதனால தான் ப்ராப்ளம்னு. நான் கேட்குறேன், உளவுத்துறைன்னு ஒன்று வச்சிருக்காங்கல்ல, அவங்க சொல்லுவாங்க முன்கூட்டியே விஜய் இத்தனை 3 மாசம் முன்னாடியே ஒரு ரிப்போர்ட் கொடுத்து ஒவ்வொரு இடத்துலையும் நடத்திக்கிட்டு வேற இருக்காரு. ஆமா, எல்லா இடத்துலையும் கட்டுக்கடங்காத கூட்டம் வருது. ஆமா, அப்போ உளவுத்துறையில என்ன சொல்லுவாங்கன்னா, சார் அவர் 10,000 சொன்னா கூட இவ்வளோ ஜனம் வரும் சார், 30,000 பேர் வருவான். அவங்க சொல்லுவாங்க கரெக்டா. நம்ம போலீஸ் ஸ்காட்லாண்ட் யார்டுன்னு சொல்றாங்கல்ல, அது உண்மைதான். அவங்களுக்கு 100% நம்ம போலீஸ் ரொம்ப அறிவான போலீஸ், அதெல்லாம் ஒத்துக்கணும். ஆனால் அவங்க ஏவல் துறையாக இருக்காங்க, அவ்வளோதான் நம்மளுடைய இது. அப்போ அவங்க சொல்லும் பொழுது அப்போ அரசு என்ன பண்ணியிருக்குன்னா, விஜய் லூப் ஹோல்ஸ் நிறைய இருக்குது, இதுக்குள்ளே நிறைய பிரச்சனை இருக்குது, நம்ம விஜய்க்கு கொஞ்சம் இந்த விஷயத்தில் ஃப்ரீடம் கொடுத்துருவோம். அந்த ரேலி, அந்த இடம், இதெல்லாம் விட்டுருவோம். அப்போ தானா விஷயங்கள் நடக்கும். ஏன்னா அரசுக்கும் அந்த நுண்ணறிவு இருக்கு, ஒரு மாதிரி எதிர்பார்த்த மாதிரியான கவர்மெண்ட்டுக்கும் அந்த நுண்ணறிவு இருக்கு, இது நடக்கும். they foresee things இல்லையா? அவங்க கணிச்சிருக்காங்க இப்படியான மரணங்கள் நடக்கும், இதை வச்சு நம்ம அரசியல் பண்ணலாம் அப்படின்னு அவங்க கணிச்சிருக்காங்க. திமுக பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் கொஞ்சம் விட்டு இருக்குல்ல. ஆனா இடம் மட்டும் நீ கேட்ட இடம் கொடுக்க மாட்டோம், சரியா? ஒரு நானும் கரூர், எங்க மாமியாரோட சொந்த ஊர் தான். அந்த சந்து, அந்த ரோடு தெரியும், கிட்டத்தட்ட ஒரு சந்து மாதிரி தான். அந்த இடத்துல விஜய்க்கு கொடுத்தாங்க அப்படிங்கும்போது, ஏன்னா இதுக்கு பார்த்துட்டோம், மதுரை பேரணி, விழுப்புரம், எல்லாம் திருச்சி எல்லாமே பார்த்தோம்ல, எவ்வளோ பேர்கள் இருந்தாங்க. அப்போ கண்டிப்பாக கரூரில் கூட்டம் நிறைய வரும்னு எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல, ரூரல் ஏரியா வேற இல்லை. அப்போ அவங்க கொடுத்த இடம், அப்போ இதெல்லாம் ஆன்டிசிபேட் பண்ணுறது கரெக்டா? அப்போ 2வது நாளும் பார்க்குற விஜய் மேலே செருப்பு அடிச்சது, கல் அடிச்சது. இப்போ நடுவில் இப்போ வீடியோஸ் வர நிறைய வீடியோஸ் ஃபுட்டேஜ் வருது. அது முதல்ல ஆரம்பத்தில் இது விபத்து மாதிரியான தோற்றம் இருந்தது, இப்போ பார்த்தா ஏதோ சதி செய்யலோ. அப்புறம் பார்த்தா லத்தி சார்ஜ். இப்போ நான் நேற்று எவிடன்ஸ் கதிரண்ணனோட பேசும்போது அவரும் சொன்னார், லத்தி சார்ஜ் நடந்திருக்கு, அப்படி நடக்கக்கூடாது. லத்தி சார்ஜ் நடந்தா ஆட்டோமேட்டிக்கா கூட்டம் கலையும், ஓடும், செதறும் இல்லையா? கண்டிப்பா. அப்போ நான் அதனால தான் நேற்று நைட் நான் எழுதியிருந்தேன், தாமிரபரணிலையும் நீங்க லத்தி சார்ஜ் பண்ணதான் தான் குதிச்சான், உடனே நீங்க அவன் குதிச்சு செத்துட்டான்னு சொல்லிட்டீங்க. இப்போ இது ஒரு மெயின், இதெல்லாம் திமுக ஆட்சியில் நடக்குது. அப்போ லத்தி வச்சு என்ன பண்ணலாம்னு ஒரு 30 பக்க அறிக்கை இருக்கு. லத்தியை வச்சு நீங்க மறிக்கலாம், லத்தியை வச்சு அடிக்கிற மாதிரி பண்ணலாம். நீங்க பாத்தீங்கன்னா லத்தி வச்சு அடிச்சிருக்கீங்க, அதுவே தப்பு. 3 இன்ச்சுக்கு உடம்புல இருந்து லத்தி மேல இருக்கணும் தான் ரூல்ஸ் இருக்கு. பட் இவங்க இது பண்ணிருக்காங்க. 2வது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆம்புலன்ஸை கொண்டு வந்து உள்ள, இது ஒரு புது ஃபார்மேட் மாதிரி. எடப்பாடியோட இதுலயே இது நிறைய நடந்துச்சு, ஆம்புலன்ஸ் உள்ள வருது. ஏன்னா ஆம்புலன்ஸை நம்ம ஒரு புனிதமா பார்ப்போம், முன் அது கவனமா எடுக்கணும், வழி விட்டணும், ஐயோ முதல்ல அவங்களுக்கு வழி விடணும் அப்படிங்கிற இருக்கும். இப்போ இந்த தன்மையை பயன்படுத்திக்கிட்டு இவங்க ஒரு அரசியல் பண்றாங்களோ? எனக்கு அது அப்படிதான் தோணுது. ஏன்னா விஜய் கொஞ்சம் லூஸ்ல விட்டுட்டாரு. ஏன்னா அவர் நினைச்சாரு நம்ம தனியா ஒரு வீரவசனம் பேசிட்டா நமக்கு, ஆனா அரசியல் அப்படி கிடையாது இல்ல. நடிகர் விஜய்க்கு அரசியல் நீ சுறாவ படத்துல நடிச்சிருக்கலாம், ஆனா உண்மையான சுறாக்கள் அரசியல் இல்லையா? ஜெயலலிதாவை முடிய பிடிச்சு அரைச்சு புடவை காட்டினதுல இருந்து என்னென்னமோ பண்ணிட்டாங்க. இந்த அரசியல் எவ்வளோ
மானம் மரியாதை எதுவுமே பார்க்க மாட்டாங்க. கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுவாங்க, குடும்பத்தை தப்பு தப்பாக பேசுவாங்க, அதாவது கட் த்ரோட் பாலிடிக்ஸ்னுவாங்கல்ல. டிஎம்கே இஸ் நோன் ஃபார் கட் த்ரோட் பாலிடிக்ஸ். விஜய் நினைச்சிட்டாரு நம்மளுடைய பிம்பம் மட்டும் போதும். அதான் எம்ஜிஆர் நின்னாருன்னா எம்ஜிஆருக்கு டிஎம்கேவோட பல்ஸ் தெரிஞ்சது, அது எப்படி கவுண்டர் பண்ணணும் தெரிஞ்சது. கூட்டத்தோட இருந்தாரு, கூட்டத்தோட இருந்து வெளியே வந்தாரு, எல்லாமே இருந்துச்சு. அப்போ நீங்க அப்படிதான் ஹேண்டில் பண்ணிருக்கோம். என்ன கேட்டீங்கன்னா விஜய் அங்க நின்னுட்டு அன்னைக்கு அங்கேயும் அந்த ரோட்லயே விஜய் வந்து அங்கதான் இருப்பேன் நானா, அன்னைக்கு வேற மாதிரி ஆயிருக்கும். நீங்க ஜனநாயகன் படம் எடுக்கிறீங்கல்ல, அதுதான் உண்மையான சினிமாவா இருந்திருக்கும். நீங்க அங்கே கரூர்ல இருந்திருக்கணும். விஜய் என்ன சொல்லிருக்கணும், என்னோட மக்கள் இப்படி பண்ணிட்டீங்களே, என்ன பார்க்க வந்தவன் செத்து போயிட்டானே, அதுக்கு காரணம் திமுக தானே, விஜய் இருக்கணும். அந்த வாய்ப்பையும் அவர் வந்து தவற விட்டார். அது பதட்டமாக இருக்கலாம், அது அந்த சூழல்ல எல்லாருக்குமே ஒரு பதட்டம் வரும், அது ஒரு பெரும் சாவு அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்றதுங்கிறது தெரியாது. ஆனா அப்பதான் வந்து இந்த விஜய் இன்னும் நடிகரா இருக்காரு, தலைவர் ஆகல, தலைவனா இருந்திருந்தா உட்கார்றா இங்க உட்காரு அப்படின்னு ரோட்ல உட்காரு, அப்ப கண்டிப்பா உட்கார்ந்துருப்பாங்க. எம்ஜிஆர் அதான் பண்ணிருப்பாரு. என்ன தெரிஞ்சு நீ கேட்டீங்கன்னா அப்படிதான் பண்ணிருப்பாரு. இது ஒரு பக்கம். ரெண்டாவது சைடு என்னன்னா, நீங்க பாத்தீங்கன்னா விஜய் சைட்ல பிரச்சனை ஆகி போச்சு அப்படின்னா நம்ம விஜய் பரிதாபமா பார்க்க வேண்டிய இடத்துல தான் இருந்திருக்கணும். ஆனா திரும்ப அவரே குற்றம் சொல்ற இடத்துல திமுக உடனடியே வந்துட்டாங்க. என்ன நடந்தது அப்படின்னு எல்லாமே ஒரு வெல் பிளான்டு ஸ்கிரிப்டா இருக்கு. எப்படி சார் கரூர்ல செந்தில் பாலாஜி இருக்கிறாரு, அவர் உடனே அங்க போயிட்டாருன்னா கூட உங்களால ஓகே கிரகிக்க முடியுது. அன்பில் மகேஷ் உடனே அங்க இருக்காரு 10 நிமிஷத்துல. அது வீடியோ மல்டி கேம் பாத்தீங்கன்னா ஒரு ஷாட் மட்டும் இருக்காது, மல்டி ஷாட்ஸ் போட்டு அழுறாரு, அது வசனம் பேசுறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடகடன் ஜோதிமணி ஓடி வராங்க, பாத்தீங்களா நீங்க, அவங்க ஃபிளைட்டை பிடிக்க ஓடி போறாங்க. ஆனா அதை வந்து இவங்க பயங்கரமா காட்டுறாங்க, அவங்க ஏதோ யாரோ காப்பாற்ற போன மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா எல்லாருமே ஸ்டாலின் நைட்டே போயிட்டாரு. ஸ்டாலின் இதெல்லாம் வந்து ஒரு முதல்வர் செய்யக்கூடிய பணிதான். இதெல்லாம் எப்படி நீங்க குற்றம் சொல்றீங்க? வேற எங்கேயுமே ஸ்டாலின் போலீங்களே. கள்ளக்குறிச்சி நினைவுக்கு வருது. ஆமா, கள்ளக்குறிச்சி மட்டும் இல்ல, எங்க உயிர் போறது மட்டும்தான் பிரச்சனையா? வேங்க வயல்ல மலம் கலந்த தண்ணீர் அத்தனை பேர் குளிச்சால, அன்னைக்கே அவன் செத்து போயிட்டான் சார். அன்னைக்கே அவன் செத்துட்டான், உயிரோட இருந்து செத்து போயிட்டான். அவங்களே கலந்து அவங்களே குடிச்சிட்டாங்கன்னு உனக்கு அங்க மனசாட்சியை துளுத்துச்சா? எத்தனை தலித் பஞ்சாயத்து பெண் தலைவர்கள் அவமானப்படுத்தப்படுறாங்க. அன்னைக்கு அந்த பெண்கள் பெருக்க வைக்கிறாங்க, அவங்க வந்து சேர்ல உட்கார வைக்கப்படலன்னு என்னைக்காவது நீங்க அழுதீங்களா? எனக்கா ஃபீல் பண்ணீங்களா? சென்னையில இருந்து என்னோட சொந்தக்காரன் நீ தூக்கி 40 கிலோமீட்டர் தூரம் அடிக்கிறிய, அவனுக்கே அவன் உயிர் போயிடுது, அவன் வாழ்க்கை போயிடுது, எல்லாமே போயிடுது. அந்த பெரும்பாக்கத்துல பாம்பு கடியில பூச்சிக்கடியில வாழ்றான். அதுக்கு கனிமொழி வந்து அழுதாங்களா? அவனுக்கு அரசியல் பண்ணணும்னா நீ போய் வீடு விடா கனிமொழியார். கனிமொழி மாதிரி ஒரு எப்படி சொல்றது, ஷீ இஸ் பிகம் a drama artist for DMK. இல்ல சீரியஸ்லி யாரும் கனிமொழியை டச் பண்ண மாட்டாங்க. ஆமா, இல்ல இட்ஸ் ஓகே பிகாஸ் எண்ட் ஆஃப் தி டே எல்லாரும் வந்து கனிமொழி வந்து ஒரு பவித்திரமான இடத்துல இருக்காங்க. ஷீ இஸ் unquestionable, nobody can question her. ஏன்னா அவங்க வந்து பாவம், அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய அறிவாளி. அது எந்த வச்சு அவங்க அறிவாளின்னு சொன்னாங்கன்னு எனக்கு இன்னும் தெரியல. இல்ல அது வந்து தேர்தல் வந்தா பனை மரத்தை மாத்துவாங்க, அது மாத்துறது வச்சு ஏதோ 2 புக் எழுதிட்டாங்கன்றதுக்காக அவங்க அறிவாளி அப்படின்ட்டாங்க. இல்ல நான் சொல்ற அறிவு வந்து வேற, அந்த அறிவு வேற. அது வந்து அந்த சாதி அரசியல், பனை மரத்தை வைக்கிறது. ஆமா, அவங்க வந்து சிரிக்கிறாங்க, அவங்க மென்மையா இருக்காங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து ஒரு ஓவர் பில்டப் ஆஃப் கனிமொழி. அவங்க எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா, இவங்க தப்பு பண்ண ஒரு இடத்துல கனிமொழி அமைச்சு அஜித் குமார் வீட்டுல கனிமொழி போலாம். கனிமொழி வந்து அவங்க ஒரு இமேஜை கிரியேட் பண்றாங்க, திமுக ஒரு நல்ல திமுக அப்படிங்கிற மாதிரி. and she is being a part of that plan. ஓகே, ஸோ அவங்க ஒன்றும் இது வந்து தெரியாமலாம் பண்ணலை. அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, அவங்களோட இடம் அரசியல் என்ன, திமுகலன்னு அவங்களுக்கு தெரிஞ்சுதான் பண்ணுறாங்க. நம்ம தான் ஒரு புனிதத்தன்மை அவங்களுக்கு கொடுத்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். அதுவே தப்பு. எழுத்துலகம் வந்து அவங்களுக்கு அது தப்பு. எழுத்துலகமும் வந்து கொடுத்துருச்சு. ஆமாம், இலக்கியவாதி அப்படின்னா இல்லை, அவங்க சராசரியான ஒரு திமுக அரசியல்வாதின்னு கூட சொல்ல மாட்டேன். ஏன்னா திமுக அரசியல்வாதினா அவனுக்கு அடிக்கிறவனை விட அதை பாலிஷ் பண்றவன் டேஞ்சர், அவன் தான் டேஞ்சரானவன். தடவை வெட்டினவனே வீட்டுல இருந்து இன்னொருத்தர் வந்து தடவை கொடுத்துட்டு போயிட்டா சரியாயிடுமா? அப்போ இவங்க வந்து ஒரு வீட்டுக்கும் போறது, அதை போட்டோ எடுத்து போடுறது, இது எல்லாமே பாத்தீங்கன்னா அன்னைக்கே அப்பப்போ நடக்குது. என்னன்னா பிணக்கூராய்வு நைட்ல பண்ணக்கூடாது, காலையில தான் பண்ணணும், சூரிய வெளிச்சத்துல பண்ணணும்னு ஒரு ரூல் இருக்கு. ரெண்டாவது அந்த கரூர்ல ஜிஹெச் ரொம்ப சின்ன ஜிஹெச், அதுல எத்தனை டாக்டர் இருப்பாங்க? 39-40 பேர் உடல்லையும் ஒரே நைட்ல 3 மணி நேரத்துக்குள்ள எப்படி சார் அவங்க வந்து பிணக்கூராய்வு பண்ண முடியும்? யோசிச்சிங்களா நீங்க? எல்லாம் உடனே எப்படி பண்ணாங்க?
பண்ணிட்டு ஸ்டாலின் வராருன்றதுக்காக எல்லாத்தையும் அப்படியே நீட்டா அடுக்கி வச்சிட்டாங்க. 12 மணிக்குள்ள ஸ்டாலின் வராரு, 11 மணிக்கு. அதுக்காக பண்ணப்பட்டது. எனக்கு தெரிஞ்சு அதுக்காக தான் பண்ணப்பட்டிருக்கு. அவசர அவசரமா பண்ணப்பட்டது இது. இதுக்குள்ள போலீஸ் அடியா உடம்புல பட்டிருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி சந்தேகம் இருக்குல்ல, அந்த கேள்வி வருது. அதுக்குள்ளேயும் நான் லைட்டா டச் பண்ண விருப்பப்படுறேன். பட் இல்ல போலீஸ் தடியடி நடத்துனால அவங்க இறந்திருக்கலாம். இப்ப எல்லாத்தையுமே நீங்க வந்து மிதித்து நெரிசல்ல இறந்துட்டாங்கன்னு வாய்ப்பு இருக்குல்ல. நீங்க அதுக்கான டைம் கொடுத்துருக்கணும்ல. யூஸ்வலா போஸ்ட்மார்ட்டம்க்கு அட்லீஸ்ட் 24 hours ஆகும் மேக்ஸ். நீங்க அப்படி பண்ணலையே. 3 மணி நேரத்துக்குள்ள ஸ்டாலின் வரதுக்குள்ள ஒயிட்டா பேக் பண்ணி எல்லாம் மாலை போட்டு ஸ்டாலின் வந்து உடனே ஒரு சோக மியூசிக் சன் டிவி எல்லாம் போடுறாங்க. இது எல்லாமே ஒரு நாடகத்தன்மையோட இல்லையா உங்களுக்கு? எனக்கு இதெல்லாம் வந்து பிஜேபி நிறைய ரெப்ளிகேட் பண்ற மாதிரியே இருக்கு. ஒரே மார்க்கெட்டிங் ஏஜென்ட், ஒரே ஏஜென்ட் மாதிரி தான் பண்ணுவாங்க. அதே சட்டை, அதே வாடகை, அதே டெய்லர், கிட்டத்தட்ட அதே ஃபார்முலா. ஸ்டாலின் வராரு, அதுவும் அந்த அன்பில் மகேஷ் அழுது இருக்கு பாருங்களேன், அதுதான் மனசாட்சி. அதான் சொல்ல தாதா சாஹேப் பால்கே அவார்டே கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அவரு 2 நாள் முன்னாடி கூட தூத்துக்குடியில திருநெல்வேலியில ஒரு பையன் இன்னொரு பையன் வெட்டிட்டான். இது மாதிரி ஸ்கூல் சம்மந்தப்பட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தலித் பிள்ளைங்க வந்து பாத்ரூம் கழுவ வைக்கிறதுல இருந்து இந்த குழந்தைகளை வெட்டுறதுலேருந்து இவ்வளோ விஷயம் என்னைக்காவது கல்வியில் தமிழ்நாடுன்னு நிகழ்ச்சியெல்லாம் நடத்தி அதெல்லாம் குழந்தைங்களை கூட்டு வந்து சாம்பாரை குடிக்க வச்சு இந்த மாதிரி அரசியலில் பழக்கப்பட்ட ஒரு இன்சென்சிட்டிவான அரசியல்வாதிகள் இவங்கெல்லாம் இன்சென்சிட்டிவ். ஐயோ அந்த குழந்தைக்கு அவமானமாக இருக்குமே, அந்த குழந்தைய கூட்டு வந்து எங்கள் வீட்டில் பணம் இல்லைன்னு சொல்ல வைக்கிறோமே, அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு எண்ண முடியாத தன்னுடைய விளம்பரத்துக்காக யூஸ் பண்ணுற மனிதாபிமானமற்றவர்கள் இது இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அழுகுறது, நெஞ்ச பிடிச்சிக்கிறது. விவேக் காமெடி ஒன்று வரும், இதெல்லாம் நான் வசந்த மாளிகையிலே பார்த்துட்டேன். சிவாஜியும் மனசு போகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் சொல்கிறேன், ஐம் நாட் குவெஸ்டனிங் யுவர் எம்பத்தி ஆர் சிம்பத்தி. ஐம் ஜஸ்ட் ஆஸ்கிங் மற்ற விஷயத்துக்குலாம் உங்களுக்கு ஏன் அழுக வரல? அது கள்ளக்குறிச்சியா இருந்தாலும் எடுத்துக்க முடியாதுல்லங்க. ஒரு விஷயம் எது தாக்கத்தை உண்டு பண்ணுது அப்படிங்கறது நானும் எல்லாத்துக்கும் வரேன். நீங்க ஏன் எல்லாத்தையும் கொண்டு போய் அதுக்குள்ள போய் நான் எல்லாத்துக்குமே அழுவேன். எனக்கு வந்து கள்ளக்குறிச்சியில் நடந்தப்போ எனக்கு கஷ்டமா இருந்துச்சு, வேங்கை வேல் நடந்த போதும் எனக்கு கஷ்டமா இருந்தது, கும்பமேளால செத்தும் போதும் எனக்கு கஷ்டமா இருந்தது, இதுவும் எனக்கு கஷ்டமா இருக்கு. ஆனா உனக்கு இது மட்டும் ஏன் கஷ்டமா இருக்கு? செலக்டிவ் இதுன்னு சொல்லுவோம், செலக்டிவ் ஆக்டிவிசம்னு சொல்லுவோம், செலக்டிவ் என்னன்னா இங்க வந்து இது வந்து விஜய் இதுல நடந்துடுச்சு, விஜய்க்கு எதிராக அரசியல் பண்றதுக்கு இதை பயன்படுத்திக்கிறாங்க. டிஎம்கே பண்ணதும் செலக்டிவா என்னன்னா தன்னுடைய அரசியலுக்கு தேவையா. இப்போ இதே இவங்க விஷயத்துல நடந்திருந்தா, இதே திமுகவுடைய ஒரு விஷயமா இருந்து நடக்க விட்டுருக்க மாட்டாங்க. திமுக அதே ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் கரூர்ல நடந்துச்சா, அதுல நடக்கல. அதுக்கு சரியா பாதுகாப்பு கொடுக்க தெரியும். அதுக்கு பாதுகாப்பு எனக்கு தெரியுது. அதுக்கும் குழந்தைங்களை தூக்கிட்டு வந்திருந்தாங்க, அதுக்கும் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. அதனால வந்து அதெல்லாம் பெர்ஃபெக்டா. ஆனால் விஜய் மேட்டர்ல வேணும்னு சில விஷயங்கள் செய்தது நமக்கு தெரியுது. ஓகே, எப்படியோ போட்டோம். அப்படி போலீஸும் சரியான காவல்துறையும் இதுவும் மக்களை இப்போ அரசு நிர்வாகத்தின் தோல்வி. அரசு இப்போ சொன்ன மாதிரி 7 to 10 எது கொடுக்கணும், உங்களுக்கு 3 to 10 எது கொடுக்கணும், 2 மணி நேரம் டைம் கொடுக்கணும். நிறைய கூட்டம் வரும் சார், 2 மணி நேரம்னா விஜய் கூட ஜஸ்ட் கான் பை தட்ல. அவங்க அதெல்லாம் செய்யல. இல்ல விஜய் தரப்புல சில தவறுகள்லாம் இருக்குல்ல. விஜய் தரப்புல சில தவறுகள் இருக்கு. ஆனா மக்கள் சாகுற அளவுக்கு விஜய் வந்து அதை யோசிச்சிருப்பாரா, எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பாரா? ஏன்னா அதுக்கு முன்னாடி இதே மாதிரியான கூட்டங்கள் வேற இடங்கள்ல நடத்திட்டு வந்திருக்காரு சார். அங்க வட தமிழகத்துல எல்லாம் எவ்வளவு பெரிய கூட்டங்கள்லாம் நடத்தினாங்க, அங்கெல்லாம் இது மாதிரி ஒண்ணுமே ஆகலையே. ஏன் கரூர்ல மட்டும் நடந்தது? அப்ப கரூர்ல தானே அவர் 10 ரூபாய் பாட்டு பாடுறாரு. கரூர்ல அவர் 10 ரூபாய் பாலாஜி, இந்த மரணங்களுக்கு அந்த 10 ரூபாய் பாட்டு முக்கிய காரணம். ஆமா, ஏன்னா நம்ம வந்து வெறும் இந்த நிகழ்வு வச்சோ இல்ல நான் என்ன யோசிக்கிறேன், என்னுடைய பயாசஸ் ஆர் என்னோட ப்ரெஜுடிஸ் இது மாதிரி எல்லாம் இல்லாம நான் ரொம்ப நார்மலா சொல்றேன். வீடியோக்கள் இருக்கு, காணொலிகள் இருக்கு. செந்தில் பாலாஜி முப்பெரும் விழால ஒரு வாரம் முன்னாடி விஜயை பத்தி பேசுறாப்ல, அந்த ரோடு சைஸை பத்தி பேசுறாப்ல, அந்த ரோடுக்குள்ள வடிவேலு காமெடியில வர மாதிரி குறுக்கு சந்தில போட்டு அடிச்ச மாதிரி நடக்க போகுது அப்படின்னு சொல்றாப்ல. Isn't it obvious that they were expecting this to happen? நிறைய பேர் திமுக ஐடி விங்க சார்ந்தவர்கள் கரூர்ல என்னெல்லாம் நடக்க போகுது பாருங்க, கரூர்ல என்னவெல்லாம் நடக்க போகுது பாருங்க, இங்க செந்தில் பாலாஜி என்ன பண்ணுவாரு பாருங்க அப்படிங்கும் பொழுது they were building a very negative vibe around the whole event. திட்டமிடப்பட்டதுன்னு நினைக்கிறீங்க? ஆல்மோஸ்ட் பாசிவாவோ இல்ல ஆக்டிவாவோ ஆல்மோஸ்ட். ஏன்னா செந்தில் பாலாஜி சொல்றாப்ல அது ஒரு 30-60 அடி ரோடு, அதில் 15 அடி தட்டி போட்டானா 30 அடிக்குள்ளே என்ன நடக்க போகுதுன்னு நீ சொல்கிறேன்னா we all know what செந்தில் பாலாஜி is capable of.
செந்தில் பாலாஜி அதிமுகவில் இருக்கும் பொழுது அவர் எலெக்ஷனுக்காக என்னெல்லாம் பண்ணாருங்கிறது திமுக வந்து ஸ்டாலின் இதே ஸ்டாலின் தானே பேசினாரு. அவர் அவ்வளோ கொடூரமானவர் செந்தில் பாலாஜி, அவர் தம்பியோன்னு சொன்னவங்க தானே. இன்னைக்கு நீங்க செந்தில் பாலாஜி, ஆமா, இன்னைக்கு நீங்க திமுக ஞானஸ்தானம் கொடுத்து நீங்க வந்து செந்தில் பாலாஜியை புனிதராக்கிட்டீங்க. ஆனா அதே செந்தில் பாலாஜி தான் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க எந்த தீயதுன்னு சொல்லி செந்தில் பாலாஜியோட ஸ்கில்ஸை தீய சக்தின்னு சொல்லி விமர்சிச்சிங்களோ அந்த சக்தியை தான் நீங்க இப்ப பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க போது there is a probability இங்கே நடந்திருக்கக்கூடிய இந்த ஃபவுல் பிளே இருக்கக்கூடிய இது. ஏன்னா அவங்க வாயிலிருந்தே வார்த்தைகள் வருது. அதனால தான் சொல்கிறோம் சிபிஐ விசாரணை வேணும். ஏன்னா இவங்க இதில் என்னன்னா மற்ற விஷயங்கள்ல நடந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து ஆட்சியாளர்களோட நிர்வாகத்தவர். ஆனால் இவர்கள் இதில் நடந்துச்சுன்னா அது பாதிக்கப்பட்டவங்க எடுத்தாங்க. நம்ம விஜய் பாதிக்கப்பட்ட பக்கம் தான் நின்று பார்க்கணும். நம்ம விஜயனால வந்து இன்னைக்கு தார்மீக ரீதியாக நீங்கள் அவங்களுக்கு பார்க்கணும், அவங்களுக்கு காசு கொடுக்கணும், நீங்கள் வந்து அங்கே நின்று இருக்கணும்னு நம்ம கேள்வி கேட்குறோம். கரெக்ட். பட் அதே நேரத்தில் விஜய் பாதிக்கப்பட்ட தரப்பு. ஏன்னா இது மிஸ்மேனேஜ். இப்போ இந்த கெட்ட பேரு விஜய்க்கு தானே சார் பிரச்சனை ஆகும் போது. பொலிட்டிக்கலா ஒருத்த வந்து வளர்ந்து வரான். அந்த பொலிட்டிக்கலா வளர்ந்து வரும்போது இந்த ஒரு கெட்ட பிளாக் மார்க் மாதிரி விஜய்க்கு பிளாக் மார்க் வந்து விஜயோட அரசியல் எதிர்காலத்தை பாதிக்கும். ஆனா எனக்கு தெரிஞ்சு இப்ப நான் நேத்து 2 நாளா பார்த்த வரைக்கும் மக்கள் பேசின வரைக்கும் எல்லாம் திரும்ப வந்து திமுக தான் விஜய்க்கு இப்படி நடந்துச்சுன்னு சொல்ற இடத்துக்கு வந்துட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இது விஜய்க்கு பெருசா அது இல்ல. இது வந்து மிஸ்ஃபயர் ஆயிடுச்சு. இது மிஸ்ஃபயர் ஆயிடுச்சு. அரசு நினைச்சதுக்கு எதிராக மாறிடுச்சு. அரசு நினைச்சதுக்கு திமுக நினைச்சதுக்கு எதிராக தான் ஆக்சுவலா நினைச்சுன்னா உண்மையிலேயே இவ்வளவு பேர் இறந்துருக்காங்க. அது ரொம்ப பரிதாபமான விஷயம். அது யாருமே அந்த குழந்தைங்க அந்த பார்க்கும்போதே அவ்வளவு கொடூரமா இருக்கு. அதுக்கு உடனே வந்து நிறைய பேர் என்ன போடுறாங்க, நடிகரோட மாயை. நடிகரோட மாயை இல்லை சார். இப்போ வந்து நம்ம சினி ஜெயந்தி வந்தா கூட இவ்வளவு கூட்டம் வரும். அது தமிழ் மக்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட். அது வந்து ஏன் வந்து சினிமா மீது தமிழ் சமூகம் ஏன் இவ்வளோ ஒரு மடத்தனம்? ஏன்னா வாழ்க்கை ரொம்ப மோசமா இருக்கு. சினிமாவை தான் உனக்கு அது கொஞ்ச நேரம் ஒரு அபவ் என்ன சொல்றது ரியாலிட்டியை மீறி. ஸ்டாலினுடைய தாத்தா ஒரு எம்ஜிஆரை பார்த்து பிரமிச்சு போய் கூட்டத்துக்கு போனார்னா வேற. ஆனால் ஸ்டாலின் போகக்கூடாதுல்ல, விஜய் பார்த்து போகக்கூடாதுல்ல. ஸ்டாலின் படிச்சிருக்காங்க, ஸ்டாலினுக்கு அறிவு தெரியுது, அரசியல் தெரியுது, விஷயங்கள் இருக்கு அப்படின்னா ஓகே. அவர் சினிமாவில் நடிச்சாரா, பார்த்தோமா, கை தண்ணோமா, விசில் அடித்தோமா, அந்த 3 மணி நேரத்தை என்ஜாய் பண்ணோன்னு போயிடணும்ல. அப்படியான ஒரு தலைமுறையை உருவாக்காம திராவிட அரசியல் இப்படி ஒரு இந்த மாதிரியான ரசிக மனநிலை சமூகத்தையே உருவாக்கி வச்சிருக்காங்க. அதான் நான் சொல்ல வந்தேன். அது சினிமாக்காரங்களுக்கு மட்டுமே இந்த கூட்டம் கூடாது. இந்த கூட்டம் வந்து அரசியல்வாதிகளுக்கும் இந்த கூட்டம் இருக்கு. ஒரு ஃபெனாட்டிசிசம் இருக்கு, ஒரு ஹீரோ வர்ஷிப் இருக்கு. அது அந்த ஹீரோ வர்ஷிப் இஸ் சோ ராங்னு அம்பேத்கர் சொல்வார். அது சினிமாவில் மட்டும் இல்லை, பாலிடிக்ஸ்ல அதிகமாக இருக்கு. கலைஞரை பார்க்கணும்னு, கலைஞருடைய கொள்கையே என்னன்னு தெரியாம ஆனா கலைஞரை பார்க்கணும்னு வந்து ஜனங்க இருக்காங்க இல்லையா. அதே மாதிரி வந்து இங்க சோனியா காந்தி வந்தப்போ, சோனியா காந்தி அப்போ ஈழ பிரச்சனை நடந்திருக்கு, இவங்க ஏதோ எலெக்ஷன்ல போட்டு கேட்க வராங்க. ஆனா சோனியா காந்தியை பார்க்க ஜனங்க நிக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த ஈழ பிரச்சனை நடக்குது, இவங்களுக்கு அந்த பங்கு இருக்கிறதே எல்லாம் உங்களுக்கு தோணல. சோனியா காந்தியை நான் பார்க்கணும். சோனியா காந்தியை பார்க்கறதுக்கு இல்லை, அவங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்ட பேமெண்டோ இல்ல அந்த கூட்டங்களுக்கு. இப்போ உங்களுக்கு இன்னைக்கு அரசியல் நிகழ்வுக்கு தன்னியல்பா எந்த கூட்டம் வர்றாங்க? எனக்கு தெரிஞ்சு அப்படி எந்த அரசியல்பா விஜய்க்கு வந்திருக்காங்க. சீமானுக்கும் விஜய்க்கும் இப்ப அதான் நேத்து நாங்க பேசிட்டு இருந்தோம். கரூர்ல டிஎம்கே எதுக்கு செந்தில் பாலாஜி பணம் கொடுக்காம யாரும் வரமாட்டாங்க, பணம் கொடுக்காம வரமாட்டாங்க. சரியா? ஆனா பணம் கொடுக்காம சீமானுக்கும் பணம் கொடுக்காம விஜய்க்கும் அந்த கூட்டம் இனிமே வரக்கூடாதுன்னு செய்யப்பட்ட ஒரு வேலை தான் இந்த மெத்தனம். அதாவது ஒரு மெத்தனமா விடுறது இருக்குல்ல, என்ன நடந்துட்டு போட்டோம், நமக்கு என்ன, இது நம்ம கூட்டம் கிடையாது, அவன் கூட்டம், எது நடந்தாலும் இது அவன் மேல பாரம் ஆயிடும். ஆனா என்னன்னா பீப்புள் ஆர் வெரி ஸ்மார்ட். நீங்க இன்னைக்கு கூட சொல்றீங்க அவன் நடிகர் பின்னாடி போறான், இல்ல இந்த அரசியல்வாதி எது போனாலும் அவனுக்கு தெரியுது. நீங்க எத்தனை பேர் நேற்று விஜய் குறை சொன்னாங்கன்னு நினைக்கிறீங்க? இன்டர்நெட்ல உட்காந்துருக்கவங்க தான் விஜய் குறை சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் திமுக ஐடி விங் தான். சாமானியர்கள் விஜய் அந்த இடத்துல குறை சொல்லல, ரொம்ப பேலன்ஸ்டா நடந்துக்கிட்டாங்க. அந்த மக்களுக்கு அந்த ஒரு அறிவு இருக்கு, ஏதோ தப்பு நடந்திருக்கு, அரசாங்க சைட்ல இருந்து தப்பு நடந்திருக்குன்னு அந்த மக்களுக்கு கரெக்டா தெரியுது. இவங்களும் சொல்லி கொடுத்து பேசுறாங்கல்ல. ஹானஸ்டா வீட்டுல பல பேர் இறந்தவங்க பேசினாங்க, நீங்க பாத்தீங்களான்னு தெரியல, நிறைய பேர் வீட்டுல இறந்தவங்க அவங்க எல்லாம் பேசினாங்க. அப்போ அவங்களுக்கு வலி இருக்கு, அதனாலதான் அவங்க உண்மையை பேசுறாங்க. ஸோ நம்ம அந்த ஒரு பேலன்ஸ் இடத்துல தமிழக வாக்காளர்களுக்கு அந்த அறிவு இருக்கு. நீங்க என்னதான் அரசியல்வாதி பின்னாடியோ நடிகர் பின்னாடியோ நானே விமர்சனம் நடிகர் பின்னாடி போனாலும் அவனுக்கு யார் கையில ஆட்சி கொடுக்கணும்னு அவனுக்கு தெளிவா தெரியும். ரொம்ப நன்றி.